பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் உங்களை இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். டெலிவிஷன் மூலமும் மற்றும் மொபைல்களிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவோம். தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வருவதாக. தேவ கிருபையின் பிரசன்னத்தை உணரத்தக்கதாய் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாக்கிற, எங்கள் சூழ்நிலைகளுக்கு மாற்றி உண்டாக்குகிற தேவ வல்லமை இந்த நாட்கள் நிறைவாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை முறியடிக்கிற தேவதூதனானவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வீரா. கோணலானவைகளை நேராக்குகிற, கருமுடான பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவ மகிமை எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. வீடுகளில் இந்த செய்தியை கேட்கும் போது, எங்கள் பாடல்களை கேட்கிற நேரத்தில் நீர் மீட்டு கொண்ட ஆத்துமாக்கள் கம்பீரித்து மகிழட்டும். தேவ பிரசன்னத்துக்குள் தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. சேர்ந்து சொல்லுமா? சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் சேனைகளின் கர்த்தரானவர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிற தெய்வம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றுமென்று ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றுமென்று ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே. ஓ, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும் நான் பாடுவேன். துதித்து துதித்து உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும்
பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெளி நட்சத்திரமே, ஹல்லேலூயா நட்சத்திரமே, வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. ஓ துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை. குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் கர்த்தரை துதித்து பாட, கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க இன்று காலவேளையில் சபையாய் ஒருமித்து வீடுகளிலும் நம்ம இருக்கிற இடங்களிலும் இருந்து கர்த்தரை துதிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையாய் அவர் கூட இருக்கிறார். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்த ஆட்டுக்குட்டி உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து Thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து ரத்தத்தால் சேவடுக்கிறோம். அப்பா, என்ன கால வேளையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் ஜனங்களுக்குள்ளாய் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, தடைகளை மாற்றுகிற ஆவியானவர் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், முது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று வாக்கு பண்ணின தேவனுடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறதாக, எங்களை ஆற்றுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கபியின் அனுபவம் வந்திருக்கிறதோ? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ நான் கபிக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறேனே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வாக்கு பண்ணுகிறார். சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நான் விழுந்தே, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவன் சிங்கக்கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர்.
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர். ஹல்லேலூயா. Oh glory to God Jesus. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதமான அவன் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம், அவரே என் காப்பவர். ஹல்லேலூயா. என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அவரே என்னை காண்கிற தெய்வம், என்னை காக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். Once again, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்க முடியும்? அந்த நாளில் சிங்கக்கேபியானாலும் சூளை நெருப்பானாலும் கர்த்தரை காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். என் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் என்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் என்னை தாங்குகிற தெய்வம். அவர் என்னை காக்கிற தெய்வம். நான் விசுவாசத்தோடு நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, இன்று காலவேளையிலே எங்களை காக்கிறவராய் தாங்குகிற தெய்வமாய் நீர் கூட இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரே என்னை காப்பவர். என்று சொல்லுவோமா? அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருந்தாலும் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காக்கிற தெய்வம். சிங்கக்கேபிக்குள்ளாய் தானியேல் இருந்தபோது இந்த இரவிலே தேவதூதனானவர் இறங்கி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களில் இவனை சூழ்ந்து இருக்கிற சிங்கத்தை போன்று பயப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் சிங்கத்தை கட்டி போடுகிற அதே தேவதூதனானவர் உன் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வருகிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால், என்று கால விசுவாசத்தை கர்த்தரை துதிக்க கூடுமானால், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் சிங்கக்கேபியிலிருந்து உன்னை பாதுகாக்கத்தக்கதாய் சிங்கங்கள் வாயை அவர் அடைத்து போடுகிறார். தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் சத்துரு எழும்ப முடிவதில்லை.
தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் சத்துரு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உன் ஜீவன் அவருடைய கையில் இருக்கிறது. அருமை சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை வீடுகளுக்குள்ளாய் பயந்து கொண்டிருக்கிறாயா? என் ஜீவன் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை விட்டு போய்விடுமா என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு பயத்து நாவியை சத்துரு கொண்டு வந்திருக்கிறான் அல்லவா? இந்த காலையிலே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், சிங்க கபிகள நீ அடைப்பட்டிருந்தாலும் உனக்காய் தம்முடைய தூதனை அவர் அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இந்த கடைசி காலத்துல ஒரு அந்திய கால அபிஷேகம், இந்த கடைசி காலத்தின் அபிஷேகம் ஆண்டவரே ஜனத்தின் மத்தியிலே ஊற்றுவீராக. எலியா கர்மேல் பர்வதத்துக்கு மேலாக நின்று கொண்டு ஆகாபுக்கு முன்பாய் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கத்தக்கதாய் அவன் முகம் குப்புற விழுந்து ஜெபித்தானே. ஆண்டவரே நீரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கத்தக்கதாய் அக்கினியை இறக்கும் என்று சொன்னானே. ஆண்டவர் தம்முடைய அக்கினி இறக்குனதை போல நீ நிரூபணம் செய்யும். ஆண்டவரே தீ போல இறங்கினாமே, அக்னி நாவாய் பதியேனமே, கோடும் காற்றாய் வீசேனமே, ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. தீ போல இறங்கினாமே, அக்னி நாவாய் பதியேனமே, கோடும் காற்றாய் வீசேனமே, ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. அந்திய கால அபிஷேகம், அந்திய கால அபிஷேகம் சகல செடத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கேணமே. அந்திய கால அபிஷேகம் சகல செடத்தின் மேலும் கொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கேணமே. தீ போல இறங்கினமே, அக்னி நாவாய் பதியேனமே, கோடும் காற்றாய் வீசேனமே, ஆத்ம நதியாய் ஒழுகேனமே. தீ போல இறங்கினமே, அக்னி நாவாய் பதியேனமே, கோடும் காற்றாய் வீசேனமே. ஹல்லேலூயா. அஸ்தியுடை தாழ்வரையில் ஒரு സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു, അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. അഗ്നിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു, അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. തീ പോലെ ഇറങ്ങണമേ, തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നി നാവായി പതിയണമേ, കൊടും കാറ്റായി വീശേണമേ, ആത്മ നദിയായി ഒഴുകേണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, உடைய வல்லமையின் பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. வீசேணமே, ஆத்ம நதியாய் ஒழுகேணமே. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു, ആഹാബ് വിറച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു,
ആകാവ് വിറച്ച പോലെ അഗ്നി മഴയായി തീ പോലെ ഇറങ്ങണമേ അഗ്നിനാവായി പതിയണമേ ഹല്ലേലൂയ യേശുവേ കൊടുങ്കാറ്റായി വീശുകപ്പാ ആത്മനദിയായി ഒഴുകട്ടും ആണ്ടവരേ ഓ ഗ്ലോറി ടു ഗോഡ് കർത്താവേ ദൈവമെന്ന് നിരൂപിക്കത്തക്കതായി അപ്പാ സ്തോത്രം സ്തോത്രം ഗ്ലോറി ടു ഗോഡ് സീനായ് മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു ഇസ്രായേലിൻ ദൈവമേ ആ തീയിൽ ഇറങ്ങണമേ സീനായ് മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു ഇസ്രായേലിൻ ഹല്ലേലൂയ ഓ ഹല്ലേലൂയ കർത്തർ சில நிரப்புகிறார் glory to God இந்த உலகத்துக்கு முன்பாய் தேவனுடைய சபை கூனி குறுக அல்ல தேவனுடைய சபை கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய மகிமையை உணரத்தக்கதாய் இந்த நாட்களை கிரியை செய்ய மாட்டோரே ஓ ரவாரி பக்கரவ ஷரவடவரியாத்தரவ ஒரு தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் ஒரு தேவ பிரசன்னத்தின் மகிமை ஜனத்தின் மேலே வெளிப்படுகிற நான் உணர்கிறேன் ஹல்லேலூயா வீடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த தொடங்குங்க தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் முழுமையாய் நிரப்பத்தக்கதாய் முழுமையாய் அவருடைய கிருபைகளுக்குள்ளாய் அவருடைய இரக்கங்களுக்குள்ளாய் அவருடைய தயவுகளுக்குள்ளாய் நம்முடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படுகிற நமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஆகாபுக்கு முன்பாக நாங்கள் தோற்று போவதில்லை தேவனுடைய சபை ஜெயம் எடுக்கக்கூடிய காலமாய் ஜெய கிறிஸ்துவாய் கர்த்தர் வெளிப்படுவீராக in the name of Jesus ரபக்கரப ஷரபடபரியந்தரபா ஓ கரபடபரிபக்கரப பலிபீடத்தை செப்பனிட்டு ஹல்லேலூயா 12 கற்களை எடுத்து வைத்து அவன் பலிப்பொருளை வைத்த போது பாத்திகளை வெட்டி தண்ணீரை பருகிற போது அங்கே அக்கினி இறங்கினது ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை சமர்ப்பித்துக் கொடுத்த போது கர்த்தருடைய அக்கினி இறங்கினதை போல எங்கள் தேசத்தின் மேலே நம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஹல்லேலூயா எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும் தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கோ தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கோ இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தின் மேலே ஒரு எழுப்புதல் எழும்பட்டும் ஆண்டவரே எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே எங்கள் முன் சந்ததிகள் காணாத காரியங்களை எங்கள் சந்ததிகள் கண்டிருக்கிறதே ஆனாலும் நாங்கள் ஒரு எழுப்புதலை காண வேண்டும் ஆண்டவரே சபைகள் எல்லாம் கர்த்தருக்காக எழும்புகிற தெய்வீக பரிசுத்தத்தை காண வேண்டும் ஆண்டவரே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் சபைகள் எல்லாம்
ஒன்று கூடி சாட்சியாக வாழணுமே. சபைகள் எல்லாம் ஒன்று கூடி சாட்சியாக வாழணுமே. தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிரங்கோ. தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல். Lord, touch each and every one, and each one build that temple for the Lord. Let each temple be consecrated. Oh, glory to God. I pronounce and declare that each temple of the Lord may be consecrated for your dwelling, O Lord. நீரப்படி செய்யவல்லவற்றை விசுவாசித்திருக்கிறோம். Glory to God. We believe it. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, எழுப்புதல் காலமாய் மாற்றும் ஒரு அந்திய கால அபிஷேகம் சபைகளுக்குள்ளாய் வியாபரிக்கட்டும் ஆண்டவரே. தீ போல் இறங்குகிற அக்னி இறங்குகிற காலமாய் மாற்றும் ஆண்டவரே. Not in the shows, not in the words, வார்த்தைகள் அல்ல, எங்களுடைய ஷோக்கள் அல்ல, on our deeds and in our inner heart, எங்கள் உள்ளங்களுக்குள்ளாக, எங்கள் செயல்பாடுகளுக்குள்ளாக கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை சீஷத்துவம் பெருகட்டும். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும் உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். தேவ பிரசன்னத்திலே தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கும் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 56. சங்கீதம் 56. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவனீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நானும் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்பியாதிருப்பீரோ? தேவன் தந்த நல்ல இந்த வசனத்துக்கு அந்த சங்கீதத்துக்காக தேவனை சேர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பாவை துதிக்கிற ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே வீடுகளிலும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலையும், நம்முடைய நெருக்கடிகள் மத்தியிலையும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் நம்மை காக்கிற ஒரு தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தையும் உறுதியையும் உங்களுக்கு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இன்று கால வேளையிலே இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அதற்கு முன்பாக சபையார் யாவருக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை, வீடுகளிலே நீங்கள் ஜெபத்தை பெருக்குங்கள். ஜெபம் மட்டும்தான் ஜெயம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தினம் 3 வேளையும் குடும்பமாய் அமர்ந்து ஜெபியுங்கள். 1 மணி நேரம் ஜெபியுங்கள். உங்களுடைய எல்லா கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், டெலிவிஷன் மற்ற எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்க தொடங்குங்கள். கர்த்தர் தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன்.
சபை ஒருமித்து ஜெபிக்குமானால் தேசம் சந்திக்கப்படுகிற காலம் இதுவாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்று நம்முடைய தியானத்துக்காக பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 19ஆம் வசனம் கடைசி பகுதி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே என்னுடைய செய்திக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிற விஷயம், prepare for the day of the Lord's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நாளுக்காய் உங்களை ஒன்று கூட ப்ரிப்பேர் செய்யுங்கள், ஆயத்தம் செய்யுங்கள். நான் 2019ஆம் வருஷத்தினுடைய கடைசி பகுதி முதலே சபைக்கு சொல்லிக் கொண்டிருந்த ஒரு வார்த்தை, prepare. Something is going to happen. ஏதோ நடக்க போகிறது. It's the most predicted year என்றெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த நாளிலே இந்த சூழ்நிலையின் மத்தியில் நாம் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறோம். வீடுகளுக்குள்ளாய் முடங்கி போயிருக்கிறோம். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், prepare for the day of the blessings. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான நாளுக்காய் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கு பிரைஸ் தி லார்ட் இங்கு வாசிக்கிற விதமாய் வாசிக்கிறோம். நான் இன்று முதல் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். நான் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட அடிப்படையான ஒரு பகுதி இன்று முதல், from this day. இன்று முதல் என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளுகிற நேரத்தில், it is a day between a past and the future. ஒரு முந்திய காலம் இருக்கிறது, ஒரு பிந்திய காலம் இருக்கிறது. It is a day of intermission. ஒரு இடைப்பட்ட காலம் இது. அந்த இன்று முதல் என்ற வார்த்தையிலே it says about an end of an era and a start of an era. ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய ஒரு புதிய காலத்தினுடைய துவக்கம், அதே பட்சத்தில் ஒரு பழைய காலத்தினுடைய நிறைவு. நான் ஒருவரோடு கூட தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், நம்ம இந்த சந்ததி காலத்திலேயா இதெல்லாம் பார்க்கணும்? நான் சொன்னேன், it is a blessed, நமக்கு அது ஆசீர்வாதம். காரணம் என்னவென்றால், we are here to see the past and the future. வருங்காலத்தையும் முந்திய காலத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். So we are the blessed generation என்று சொன்னேன். கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி இந்த பாடு என்று தானே கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன். இன்று என்கிற இந்த விஷயத்தை நான் இந்த ஒரு காலகட்டத்தோடு கூட ஒப்பிட விரும்புகிறேன். நோவாவின் காலத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் நேரத்தில், நோவாவின் காலத்தின் 40 நாட்கள் மழை பெய்த போது அந்த ஒட்டுமொத்த சரித்திரமும் ஒட்டுமொத்த அந்த சரித்திர பின்னணியத்திலும் 2 விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்று பிஃபோர் ஃப்ளட் அண்ட் ஆஃப்டர் ஃப்ளட். அந்த தண்ணீர் பெருக்கு வருவதற்கு முந்திய ஒரு காலகட்டம், தண்ணீர் பெருக்கு வந்ததற்கு பிந்திய காலகட்டம். இந்த 2 காலகட்டத்துக்கு இடையிலே பிரைஸ் தி லார்ட் தண்ணீர் பெருகிற்று, பேழை மிதக்கிறது, பேழைக்குள்ளாய் சிலர் மட்டும் காக்கப்படுகிறார்கள். எல்லா இடத்திலும் அழுகையும் பற்கடிப்பும், இவையெல்லாம் அந்த 40 நாட்களுக்குள் நடைபெறுகிறது. அப்படி என்றால் இன்று முதல் என்ற வார்த்தையுடைய அர்த்தம், there is an after effect. ஹல்லேலூயா. வரப்போகிற ஃபியூச்சர் ஒன்று இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே தேவனுடைய சபையை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். We are in an arena of intermission. ஒரு இடைக்காலத்தினுடைய அந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம், நான் இப்படி சொல்லுகிறேன், கொரோனா வைரஸ் வருவதற்கு முந்திய காலம், கொரோனா வைரஸுக்கு பிந்திய காலம். அப்படி ஒரு காலம் உண்டுங்க.
So what we have to do is, we have to prepare for the day of the blessings of God. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதற்கு நாம் தயாராக வேண்டியது அவசியம். The Indian Mission Junction is the place where to preparation. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த Indian Mission period அதற்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற காலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இங்கு வாசிக்க நேரத்தில் இந்த சம்பவத்தினுடைய பின்னணியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Praise the Lord. அங்கு எருசலேமின் தேவாலயத்தை பற்றிய சம்பவங்களை இந்த தீர்க்கதரிசி விளக்குகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிற நேரத்தில் எருசலேமின் தேவாலயம் திரும்ப கட்டப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. சரித்திர பின்னணியத்துக்குள்ளாய் கடந்து போனால் சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிறான். சாலமோனுக்கு பின்பாக வந்த ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டு praise the Lord, யூதா praise the Lord, பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்படுகிறது. யூதாவின் ராஜ்யத்தை பெர்சிய ராஜாவாகிய தரிவு வந்து பிடித்துக் கொள்ளுகிறான். இப்போது பாபிலோனும் சிறைப்பட்டு போனது. பெர்சிய ராஜாவாகிய தரிவின் நாட்களிலே நடந்த சம்பவம் தான் இங்கு ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய சம்பவமாயிருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் பின்னணியமாக வைத்து பார்க்கும் நேரத்திலே இங்கு ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் எதை சார்ந்தது என்றால், praise the Lord, தரிவின் நாட்களிலே செருபாபேல் மூலமாக ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. பாபிலோனிய சிறையிருப்பிலே ஆலயம் இடிக்கப்பட்டு இப்போது தகர்க்கப்பட்டு விட்டது. அந்த தகர்க்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப கட்ட ஆண்டவர் செருபாபேலை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த செருபாபேலை தெரிந்து கொண்ட போது அங்கே ஆகாய் தீர்க்கதரிசியுடைய நாட்கள் அதை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த நாட்களிலே ஆகாய் தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் 4 செய்திகளை சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 4 ப்ரொஃபெட்டிக்கல் மெசேஜ் இருக்கிறது. 4 காலகட்டம், 4 ப்ரொஃபெட்டிக்கல் மெசேஜ். அதனுடைய 3வது ப்ரொஃபெட்டிக்கல் மெசேஜ் தான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். அந்த 3வது ப்ரொஃபெட்டிக்கல் மெசேஜை அடிப்படையாக தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இப்ப நான் சொன்னதனுடைய சாராம்சம், ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும். The rebuild of the temple. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது பவுல் சொல்லுகிறான், நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்னுடைய அர்த்தம், praise the Lord, புதிய ஏற்பாட்டு சபைக்கு அல்லது இன்றைய திருச்சபை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், we have to rebuild our own temple. 2 வார்த்தையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். டெம்பிள் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் the place God dwells, கடவுள் வாசம் பண்ணுகிற இடம். சர்ச் என்ற வார்த்தையுடைய அர்த்தம், praise the Lord, ஜனங்கள் கூடி வருகிற இடம். 2க்கு வித்தியாசம் உண்டு. So church என்கிற விஷயம் ஜனங்களுடைய யுனிவர்சல் அல்லது உலகளாவிய திருச்சபை என்று சொன்னால், உலகளாவிய மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை ஒன்று சேர்வதுதான் சபை என்ற வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆனால் நாம் பொதுவாக கட்டிடங்களுக்கு ஆலயம் என்று பெயரிடுவது வழக்கம். அது ஒரு தவறான விஷயம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். It's not the temple, it's not the sanctuary, because புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்மை தான் ஆலயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் கட்டிடத்திலே வாசம் பண்ணவில்லை. சாலமோன் ஜபிக்கும் விதமாய் ஜபிக்கிறான், வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபடி நான் கட்டின இந்த ஆலயம் உமக்கு எம்மாத்திரம். ஆண்டவர் மனுஷனுடைய கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுவாரோ என்று சாலமோன் கேட்கிறான். அப்படி என்றால் ஆண்டவர் கட்டிடங்களிலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஒருவேளை இந்த நாட்களிலே கட்டிடங்களில் ஆராதிக்க முடியவில்லையே என்று நமக்கு வருத்தம் இருக்கலாம். டோன்ட் வரி, ஆண்டவர் கட்டிடங்களிலே வாசம் பண்ணவில்லை. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He dwells in us. ஆகவே ஆண்டவர் விரும்புகிற விஷயம், அவர் வாசம் பண்ணுகிற ஆலயங்களுமாகிய நீங்களும் நானும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், திரும்ப கட்டப்பட வேண்டும்.
The mission of Zerubbabel here is, செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் என்னன்னா, ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும். அதைதான் ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் அழகாக விளக்குகிறார். ரைட். இப்போ இந்த மூன்றாவது ப்ரொஃபெட்டிக்கல் மெசேஜ், மூன்றாவது செய்தியை 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். தரிவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் என்று துவங்குகிறது. இங்கே வாசிக்கும் போது சில விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிற விஷயம், ஜனங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்தினுடைய முதல் விஷயம், ஜனங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறார்கள். People are defiled. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, சபையே, praise the Lord, உன்னை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொல்லுகிறார், why to rebuild the temple? எதற்கு ஆலயத்தை திரும்ப கட்டப்பட வேண்டும்? Because the people are defiled. ஜனங்கள் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகான ஒரு எக்ஸாம்பிள சொல்றார். நீங்க அந்த பகுதியில வாசித்து பார்த்தால் புரியும். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சரசத்தை ஆகிலும் எண்ணெய் ஆகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், பிரைஸ் தி லார்ட், நான் அதை கொஞ்சம் இப்படி டிரான்ஸ்லேட் பண்றேன். பிரைஸ் தி லார்ட். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை பாதிக்கப்படாமல் நன்றாக இருக்கிற மனிதன் தொட்டால் அவருடைய பாதிப்பு மாறிவிடுமோ? இதான் அர்த்தம். ரைட்? am I right? சோ இங்க வாசிக்கிறதுல புரிந்து கொள்ளுங்கள், வஸ்திரத்தின் தொங்கல்ல பரிசுத்த மாம்சம் இருக்கிறது, கான்சக்ரேட்டட் இருக்கிறது, பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது praise the Lord, பரிசுத்தமில்லாத மற்ற பதார்த்தங்களை தொட்டவுடனே அவைகள் எல்லாம் பரிசுத்தமாகுமோ? நோ. ஆமென். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இரண்டாவது கேள்வியை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகள் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ? இப்ப நான் திரும்பி சொல்றேன், நம்முடைய கான்டெக்ஸ்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுகிறேன். கொரோனா பாசிட்டிவ் பர்சனாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு சாதாரண மனிதனை தொட்டால் அவனுக்கு அது வருமோ? You all say yes, right? நாம் ஆம் என்று தான் சொல்லுவோம். ஏனென்றால் தீட்டுப்பட்ட ஒன்று, praise the Lord, தீட்டுப்படாத மனிதனையும் தீட்டுப்படுத்தும். இன்னைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சபை விழுந்திருக்கிற தீட்டுப்பட்டிருக்கிற அனுபவம் என்னவென்று சொன்னால், தீட்டாகிய உலகமும் தீட்டுப்படுத்தப்பட்ட உலகத்தின் அஸ்திகளும் தீட்டுப்படுத்தப்பட்ட உலகத்தின் காரியங்களும் தேவனுடைய சபையை தொட்டபடினாலே தேவனுடைய சபை தீட்டுப்பட்டிருக்கிறது. Praise the Lord. Where to rebuild the temple of the Lord? எங்கே ஆண்டவருடைய ஆலயத்தை திரும்ப கட்டப்பட வேண்டும் என்று கேட்டால், தீட்டாகிய உலகம் தேவனுடைய சபையை தொட்டிருக்கிறது. Praise the Lord. நீ பரிசுத்தமா இருக்கிறவன் அங்க தொட்டவன அங்க பரிசுத்த ஆகல, ஆனா தீட்டு ஏற்கனவே நமக்குள் வருது இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், praise the Lord, before, praise the Lord, இங்கு தேவனுடைய நாள் பரிசுத்தமான அல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நாளுக்கு முந்தைய காலம் எப்படி இருக்கும் என்றால், தீட்டுப்படுத்தப்பட்ட ஜனங்களாயிருக்கிறார்கள். The people of defiled. Hallelujah. ஆகவே ஆண்டவர் கீழே சொல்லுகிறார், ஹல்லேலூயா. அங்கே கீழே வாசிக்கும் நேரத்தில், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கைகள் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது.
அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டப்பட்டிருக்கிறது. Praise the Lord. We had to think about that. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய எல்லா கிரியைகளும் அப்படிதான் இருக்குது, அவன் காணிக்கையும் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் தீட்டை தீட்டாகவே பார்க்கிறவர். சிலவேளை நாம் சபை போதகர்கள், சபை தலைவர்கள் எல்லாம் தீட்டு அப்படின்னு சொன்னாலும் சிலருக்காக முகதாட்சணியம், சிலருக்காக முகத்தை பார்க்கிறோம். என்னையும் சேர்த்து தான் அங்க சொல்றேன், எல்லாரையும் சேர்த்து தான். நாம் செய்ய சில வேளைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சபை பரிசுத்தப்பட வேண்டிய விஷயம் தீட்டை தீட்டாகப்பா. If there is a defiled, praise the Lord, அவனை தீட்டுப்படுத்தப்பட்டவனாகவே பார். Hallelujah. So இந்த காலகட்ட இன்டர்மிஷனுக்கு முந்தின காலம் அங்கே அவையெல்லாம் ஒன்றரை கலந்து விட்டது. தேவனுடைய சபை தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய ஆராதனையா இருந்தாலும், அவனுடைய கிரியையா இருந்தாலும், அவன் கொண்டு வருகிற காணிக்கையா இருந்தாலும் அவைகள் எல்லாம் தீட்டுப்பட்டதே. கர்த்தருடைய சபை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்னைக்கு நீயும் நானும் நாம அலசி பார்க்க வேண்டும், ப்ரிப்பேர் பண்ணணும். நான் தீட்டுப்பட்டிருக்கிறேன், இல்லை நான் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேனா? Am I holy for his coming? ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறதா? இல்லை சத்துரு என உலகம் எனக்குள்ளாக வந்து விட்டதோ? உலகத்துடைய பெருமைகள் எனக்குள்ளாய் வந்து விட்டதோ? Praise the Lord. Hallelujah. The first thing I want to tell you is the people were defiled. ஜனங்கள் தீட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இரண்டாவதாக அங்கு வாசிக்க நேரத்தில் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற இரண்டாவது விஷயம், God wants to rethink your situations. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் சூழ்நிலைகளை திரும்பி பார். நீ என்ன சூழ்நிலை இருக்கிறேன்னு திரும்பி பார். உன் சூழ்நிலைகளை அறிந்து கொள். Praise the Lord. 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் நேரத்திலே, அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையில் தொட்டியில் 50 குடம் மொள்ள ஆலையினிடத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. What is the situation there? தேவனுடைய சபை கடந்து போகிற ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். First of all, poor harvest, அறுவடை இல்லை. 20 கிடைக்கும்னு நினைச்சு போன இடத்துல 10 தான் இருந்துச்சு. அறுவடை இழந்து போன சபை. Praise the Lord. ஆலையின் தொட்டியில 50 குடம் கிடைக்கும் என்று சொல்ல போன இடத்துல அங்க 20 குடம் தான் இருக்குது. Amen. So what is the situation of the church? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜெரமையா chapter 50 verse 26. கடையாந்தரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாத படிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். முற்றிலும் அழித்து போடப்பட்ட harvest is totally destroyed. முழுமையாய் அறுவடை அழித்து போடப்பட்ட சூழ்நிலை. Praise the Lord. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசித்து பாருங்கள். 1:10-11. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடுக்காமலும் போய், பூமி பலன் கொடுக்கப்படவில்லை. எஸ், நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். ஆண்டவர் வறட்சியை வருவித்தார். ஏன் இப்படி ஹார்வெஸ்ட் இல்ல, ஏன் அறுவடை இல்லாமல் போனது? ஆண்டவர் வறட்சியை வருவித்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பத்தேர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு சில விதை ஒரு குறுனி விளையும்,
சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அங்கு வாசிக்க நேரத்துல இப்படி இருட்டுறது வரை குடிச்சிட்டு இருக்கிற மதுபான பிரியனாய் உலக பிரியனாய் இருக்கிறதுக்கு அவனுக்கு என்னதான் கிடைக்குமா? ஒன்னும் கிடைக்காது, ஒரு லாபமும் இல்லை. தேவனுடைய சபை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற. why the harvest is not there? ஏன் அறுவடை இல்லை? இன்னும் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிற நேரத்தில் கருக்காயினாலும் விஷ பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலைகள் எல்லாம் அடித்தேன். I struck you in works. உங்கள் வேலை எல்லாம் தகர்க்கப்பட்டு போனது. உபாகமம் 28:22 வாசிக்க நேரத்தில் இவைகளெல்லாம் உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே வருகிற சாபங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சாபம். Praise the Lord. யாத்திராகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்க நேரத்தில் ஹல்லேலூயா, கல்மழை எங்க பெய்யும்னா எகிப்திலே எகிப்தை அழிப்பதற்காய் கல்மழை பெய்யும். இவைகளெல்லாம் சாபங்கள். Glory to God. ஆகவே அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிற நேரத்தில் விதமாய் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்களிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even though you have not turned to me. வாசித்து பாருங்கள். ஆமோஸின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆமோஸ் 4:9 ஆண்டவருடைய பாரத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you Jesus. Glory to God. கற்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல சொன்னேன், இங்கு தீட்டுப்படுத்தப்பட்ட மனுஷர்கள். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் திரும்பாம, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம, எத்தனையோ அவர் உனக்கு சொல்லியும் எத்தனையோ இழப்புகளை கொடுத்தும் எத்தனையோ நஷ்டங்களை கொடுத்தும் உன் ஜீவிதத்தில் பலவிதமான நெருக்கங்களை கொடுத்தும் நீ திரும்பவில்லையே. காலவேளை சபையை பார்த்து சொல்லுகிற, turn to the Lord. ஹல்லேலூயா. 18-19 வசனங்களை வாசிக்கும் போதுதான் இப்போதும் இதற்கு முந்தின காலத்தை நடந்தது உங்களுக்கு மனதிலே சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது ஃபேஸ், தீர்க்கதரிசி மூன்றாவது பகுதிக்கு வரும்போது சொல்றான், உனக்கு இது ஒரு காலம். எதுக்கு தெரியுமா? முந்தின காலம் நடந்தது எல்லாத்தையும் சிந்தித்து பார்க்கிறதுக்கு. Praise the Lord. Hallelujah. So நீ இனி தோத்து போக கூடாதியா? எதற்காக கர்த்தர் இந்த நாட்களை ஏற்படுத்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், சில சொல்றாங்க சாபம் அப்படி இப்படி என்னென்னமோ பிரசங்கம் பண்றாங்க. எனக்கு அதுல எல்லாம் விசுவாசம். எனக்கு விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஜனங்களை தம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துகிறார். ஜனங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் அவர்களை ஒடுக்கி தங்களை தாழ்த்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய் ஜனங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டும்படி இந்த நாட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை புரிந்துகொள். இங்கு வாசிக்கும் நேரத்தில் ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அங்கு 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் நேரத்தில், களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் ஆதலம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வைன், ஃபிக் ட்ரீ, பொமக்ரேனட், ஒலிவ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசன்ல உள்ளது. ஆமென். ஒவ்வொரு காலகட்டம். இதை வாசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, இவ்விதமாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்தன்னு சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம்.
அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று வாசிக்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசி பார்க்கிற நேரத்தில் ஒரு நதி புறப்பட்டது. அந்த நதியின் ஓரத்தில் இருக்கிற மரங்கள் மாதம் தோறும் கனிகள் கொடுத்தது. சோ இங்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சீசனை நினைச்சு பாத்தீங்கன்னா இட்ஸ் a perennial. பெரனியல் என்ற வார்த்தை எல்லா காலத்திலும், ஒரு சீசன் இல்லை. Praise the Lord. நான் ஒரு புக்ல வாசித்தேன். Praise the Lord. திராட்சை செடி செப்டம்பர் மாசம், செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது, ஒவ்வொரு சீசன். அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த 4 சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா சீசன்லையும், in all season நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது எல்லா சீசன்லையும் கனி கொடுக்கணும். ஒரு முறை ஒரு செய்தியில் நான் எப்படியாக சொன்னேன், Praise the Lord. ஆண்டவர் அத்திமரத்தை சபித்தார். அத்திமரத்தை சபித்தது சரியா தப்பான்னு கேட்டேன். ஏன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது கனி கொடுக்கும் காலம் இல்லாதிருந்தபடினாலே அதிலே கனி இல்லை. இன்னும் இலைகள் நிறைந்ததாய் இருந்தது. என்னங்க தப்பு? இட்ஸ் நாட் சீசன், அவுட் ஆஃப் சீசன். அல்ல கனி இல்ல, இலை இருந்துச்சு இல்ல, போதும் இல்லையா? ஆண்டவர் சபையை எப்படிதான் பார்க்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இலை போதாதா? என்ன தெரியுமா அதனுடைய அர்த்தம்? என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்தபோது இலைகள் அதிகமாக இருந்தபடினாலே அதுல கனி இருக்கும்னு நினைச்சார். பக்கத்துல வந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. இலைகள் அதிகமாக இருந்தது, ஆனா உள்ள என்ன இல்லை? கனி இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் பார்க்கிற சபை அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிற ஆலயங்களாக நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். இலை மிகுதியா இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு கூட்டம் உண்டு, அந்த கூட்டம், இந்த கூட்டம், லாக்டவுன்ல கூட ஜூம் கூட்டம், என்னென்னமோ கூட்டம், எல்லா கூட்டமும் உண்டு. Praise the Lord. எல்லா கூட்டமும் உண்டுங்க. ஆனால் ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கே பொறாமையா இருந்தது. அவர் சொன்னார், பாஸ்டர் நான் எல்லாருக்கும் ஜூம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டேன். யாரையாவது வச்சு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து எல்லா விசுவாசிகளும் நாங்கள் டெய்லி சாயந்தரம் ஜூம்ல நாங்க வந்து ப்ரேயர் பண்றோம். ஐம் சோ ஹாப்பி, எக்ஸைட் ஆயிட்டேன். சே, நமக்கு இப்படி பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் நல்லது, இட்ஸ் குட், வண்டர்ஃபுல். ஆனால் நான் ஒன்று கேட்கிறேன், இன்றைக்கு சபைகள்ல இலைகள் உண்டு, கனி இருக்கிறதா? உனக்கும் தேவனுக்குமான தொடர்பு எப்படி இருக்கிறது? நீயும் தேவனும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுகிற அழுகை இருக்கிறதா? Praise the Lord. So மூன்றாவதாக சொல்ல வருகிற விஷயம், அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் ஹalleluya ஹalleluya அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பெரனியலாக எல்லா நாட்களும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இந்த 3 தீர்க்க தரிசன விஷயங்களை இந்த தேர்ட் ப்ரொஃபெட்டிக்கல் மெசேஜில் Praise the Lord ஆகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரைட்? இப்ப ஆகாயுடைய நோக்கம் என்ன? What is the intention behind? அவருடைய நோக்கம், ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும். இப்ப ஆலயம் கட்டணும்னா அவனுடைய நோக்கம் என்ன? ஆலயம் கட்டப்படும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆலயம் இப்ப என்ன இருக்கு? இடிக்கப்பட்டிருக்கு. இது திரும்ப கட்டப்பட்டாதான் என்ன கிடைக்கும்? இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் ஃபியூச்சர். பாஸ்ட் இஸ் டிஃபைல்ட். பழைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணியினுடைய துவக்கத்திற்கு முன்பாக உள்ள காலகட்டம் அது தகர்க்கப்பட்ட காலகட்டம். இந்த சம்பவத்தை நீங்க பின்னணியத்தில் பாத்தீங்கன்னா, ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது, ஆனால் அஸ்திபாரம் போடப்பட்டும் ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறது. அப்பதான் இந்த தீர்க்க தரிசனம் வருது. அப்ப ஆலயம் கட்டப்படும் போதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனுடைய அர்த்தம், நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும். திரும்ப கட்டப்பட வேண்டும் என என்ன செய்ய வேண்டும் என்று இதே அதிகாரங்களுக்குள்ள நான் ஒரு 5 காரியத்தை சுருக்கமா டக்குன்னு சொல்லிடுறேன்.
1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது விதமாய் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்றால் go up into the mountains, மலையின் மேலே ஏறி போங்கள். ஆலயம் திரும்ப கட்டப்படுவதற்கு மலையின் மேலே ஏறி போங்கள். என்னங்க அதுக்கு அர்த்தம் என்ன பாஸ்டர்? அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, கர்மேல் பர்வதத்தின் மேலே ஹல்லேலூயா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க எலியா என்கிற ஒரு மனிதன் ஏறி போனான். அவன் ஏறிப்போய் நிற்கிற நேரத்தில் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, அவனுடைய முழங்காலிலே முகம் விழத்தக்கதாய், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜனங்கள் அறியத்தக்கதாய் நீர் அக்கினியை ஊற்றும் என்று விழுந்து கிடந்தான். Go up to the mountain, மலையின் மேல் ஏறிப்போ. அவன் மலையின் மேல் ஏறி போனபோது செய்த இன்னொரு காரியம், அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான். We have a lot of time in homes. வீடுகளில் நிறைய நேரம் இருக்குது. We are in home, we have nothing to do with, எந்த வேலையும் இல்லை. பலருக்கும் வேலையில் சும்மா தான் இருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தரை பார்த்து கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீ மலையின் மேலே ஏறுவியா? Could you climb up the mountain? மலையின் மேலே ஏறி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க முடியுமா? உன் பலிபீடத்தை செப்பனிடப்பட முடியுமா? உன் பலிபீடத்தின் மேலே பலிப்பொருளை வைக்க முடியுமா? Go up to the mountain. Hallelujah. எலியாவுடைய எண்ணத்துல வேற யாரும் எனக்கு கூட இல்லை, ஒருத்தரும் இல்லை, நான் தனிமை, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா உன்னை புரிஞ்சுக்கோ, உனக்காக கர்த்தர் சிலரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ 3.5 ஆண்டுகள் ஒளித்திருந்தது போதும், நீ வெளியே வா. எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், show you to Ahab, ஆகாபுக்கு முன்பாக உன்னை காட்டு. அருமையான விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், show you how to show it. Before show, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிட, மலையின் மேல் ஏறுங்கள். 2வது அங்க வசனம் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல அடுத்த லைனை வாசிங்க. மரங்களை வெட்டி கொண்டு வந்து, மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள். bring down timber. மலையின் மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கான, தேவனுடைய ஆலயத்தை கட்டத்தக்கதான கனி கொடுக்கிற அனுபவங்களை நீ வெட்டி கொண்டு வா. receive the gifts of the Holy Spirit. receive the fruits of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வரங்கள், பரிசுத்தாவுடைய கனிகள் உன் ஜீவிதத்தில் வெட்டி கொண்டு வந்து உன்னை அலங்கரிக்கட்டும். Praise the Lord. Ornament it. அதை உன்னுடைய வாழ்க்கையில அலங்காரமாய் மாற்று. மலையின் மேல் ஏறு, மரங்களை வெட்டி கொண்டு வா. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா எனும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். Obey the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. First of all, go up to the mountains. Second, bring down the timbers. மூன்றாவது, obey the Lord. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்க தொடங்கு. யாருக்கோ செவி கொடுக்க தொடங்கி இருக்கிறோம்? உலகத்துக்கு செவி கொடுக்க தொடங்கி இருக்கிறோம். தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறாய் அல்லவா? சபை திருந்தட்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, எச்சரிப்பின் சத்தங்களுக்கு செவி கொடு. obey the Lord. 4வதாக 12ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருங்கார்கள். fear the Lord.
வேதம் சொல்ல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த வசனம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொன்னதுன்னு. எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அதுக்கு வேண்டி பிள்ளைகள் படிக்க என்னதுக்கு இன்ஜினியர் ஆகுறதுக்கும் டாக்டர் ஆகுறதுக்கும் ஞானத்தை கொடுக்கறதுக்கு படிக்கிறதுக்கு கர்த்தருக்கு பயப்படல. முதல்ல நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, நீ இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் அதெல்லாம் இல்லை. அதுக்கு அர்த்தம் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுதல் உண்டாகு. நீ இன்ஜினியர் ஆனாலும் சரி டாக்டர் ஆனாலும் சரி அது ஒன்றும் ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆமென். ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா? நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிற ஞானம் உனக்குள்ள வர வேண்டும். அந்த ஞானம் உண்டாகத்தக்கதாய் உனக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் உண்டாகணும். இன்னைக்கு தெய்வ பயம் போயிடுச்சுங்க சபையில. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த பயம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது பயம் இல்லை. தேவனுடைய சமூகத்தை குறித்த பயம் இல்லை. நோவாவின் நாட்களை போல ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஜனங்கள் தங்களுக்கு பிரியமானவைகள் எல்லாம் செய்கிறார்கள், தங்களுக்கு பிடித்தவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுங்க. 5ஆவதாக 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். பின்பு கர்த்தர் செல்தியேலின் குமாரனாகிய கடைசி பகுதி, அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். Come and began to work on the house of the Lord. தேவனுடைய ஆலயத்திலே வேலை செய். 5 காரியத்தை சொல்றேன். 1, go up into the mountains. 2, bring down the timbers. அவைகளை கீழே கொண்டு வாருங்கள். 3, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுடைய சத்தத்திற்கு. 4, அவருக்கு பயந்திருங்கள். 5, அவருடைய வேலையை செய்யுங்கள். Do the work of the Lord. ஆண்டவருக்கு வேலை யார் செய்வாங்க? யாரோ செய்வாங்களா? உன்னை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திலே பங்காளியாய் வைத்திருக்கிற காரணம் ஒவ்வொருவனும் கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசித்த வசனத்துக்குள் திரும்பி வருகிறேன். முதலாவது வாசித்த வசனத்துக்குள் 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். எப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நீ இப்படி தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டுகிற நேரத்திலே. When you rebuild the house of the Lord, when you rebuild the temple of the Lord, God will start bless you. கர்த்தரை ஆசீர்வதிக்க தொடங்குவார். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தான் ஆண்டவர் இந்த நாட்களை உனக்கு தந்திருக்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த பாடு, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்? ஒன்றும் இல்லை, உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறார், அவ்வளோதான். டேக் இட் ஆஸ் இட் இஸ். எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய சபை புரிந்து கொள்ளுங்கள். வீடுகளுக்குள்ளாய் அமர்ந்திருக்கலாம், வீடுகளுக்குள்ளாய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை உம்முடைய சமூகத்தில் ஒரு பாத்திரனாய், நீர் விரும்புகிற, நீர் வாசம் பண்ணத்தக்கதாய் உம்முடைய ஆலயமாக என்னை வணைந்து கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து கொடுப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைங்க, வசனத்தை கேட்டிருக்கிறோம். வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, அவர் தாம் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் உன்னையும் என்னையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். திரும்ப கட்டுவோமா? Are we ready to rebuild it? கர்த்தருக்காக கட்ட நாம் ஒன்று சேருவோமா? ஹல்லேலூயா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை ஆறுத்தல்ல. சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை ஆறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே.
ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை அல்ல வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி, கைவேலை அல்ல வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்துக்காக, கட்டிடுவோமே நித்தியத்துக்காக. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே, பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரை மூலைக்கல்லாகிடுவார், அவரே மூலைக்கல்லாகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். உள்ளத்தின் ஆழத்துடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கட்டடம் கட்டிடும் சிற்பிகளாக உம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்பத்தக்கதாய் இடிக்கப்பட்ட சாலமோன் ஆலயம் இருந்த இடத்துல செருபாபேல் கட்டி எழுப்புறதை போல, செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று வாக்கு பண்ணினீரே. அவ்விதமாய் நம்முடைய ஜனங்கள் தங்கள் ஆலயங்களை புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. Let them renovate. Let them see the blessings of the Lord. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. கர்த்தருக்காய் உருவாக்கும் பிள்ளைகளை அப்படியாய் நீர் உருவாக்குகிறவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதிகளோடு கூட இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், வியாதிகள் விலகுவதாக. விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், தேவைகளை சந்தியும். சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன், சபைகளுடைய தேவைகளை சந்தியும். நாங்கள் சீக்கிரமாய் ஆராதிக்கத்தக்க வழிகளை திறந்து தருவீராக. பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம். கிருபை இறக்கு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்க, ஆராதிக்க, தேவனுடைய வசனத்தை தியானிக்க இவ்விதமான ஒரு மீடியத்தை கர்த்தர் கொடுத்தபடி நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்களாக, விசுவாசத்தில் உறுதிப்படுவார்களாக, சத்துரு பொறுக்கி கொண்டு போகாதபடி ஒவ்வொரு விதைகளும் முளைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறவனுக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்யும், வழி நடத்தும். இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அனுபவிக்க வேண்டும் என்று சதா காலங்களிலும் வீடுகளில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார்.
ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.